love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் பிரசன் கிருஷ்ண சர்மா. இன்னைக்கு சாப்டர் 72. ஐயோ நம்ப முடியுதா? பைத்தன்ல 72 நாட்களுங்க. சில பைத்தன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. இது ஒரு பிரெத் அண்ட் டெப்த் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த பைத்தனில் நம்பை மாடியூலில் வந்து இது வந்து 31வது மாடியூல். ஓகே, போன மாடல் நம்ம என்ன பார்த்தோம்னா அந்த யூ ஃபங்க்ஷனாக எப்படி அது இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளோ 12 நாளோ எல்லா கைண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் பார்த்தோம். இப்போது இந்த யூ ஃபங்க்ஷன்லேயே யூ ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். யூனிவர்சல் ஃபங்க்ஷன், அந்த யூனிவர்சல் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து எப்படி யூனிவர்சலாக டிராஃபிக்கில் வந்து டிராஃபிக் லைட் ரெட்டுனா வந்து ஸ்டாப்பு, க்ரீனா கோ, அந்த மாதிரி நம்ம பார்த்தோம். கரெக்டாக? அதுக்கப்புறம் இந்த யூனிவர்சல் ஃபங்க்ஷன்லேயே வந்து யூ ஃபங்க்ஷன்லேயே வந்து எனக்கு தெரிஞ்சு இது 10-12 மாடியூல் இருக்குங்க. ஓகே, ஸோ இதுவே நமக்கு வந்து எப்படி ஒரு 43லேருந்து 45 நாள் வரைக்கும் இது பிடிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா NumPy முடியறது. கொஞ்சம் ரீகேப் பண்ணலாமா, எந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். அது பண்ணலாம், அது வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ போட்டுருவேன். ஏன்னா வீடியோக்காக வீடியோ போட மாட்டேன், ஏன்னா நமக்கு இன்னும் நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும் நம்ம. சரியா? ஸோ இப்போ வந்து என்னென்னா போன மாடல் நம்ம வந்து யூ ஃபங்க்ஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாடல் வந்து இந்த சீரீஸ் ஆஃப் நெக்ஸ்ட் 10லேருந்து 12 வந்து யூ ஃபங்க்ஷன் தான், யூனிவர்சல் ஃபங்க்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம பார்க்க போது எப்படின்னா இந்த யூனிவர்சல் ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் ஃபங்க்ஷன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த கிரியேட் ஃபங்க்ஷன் வந்து எப்படின்னா ஏற்கனவே பைத்தன் நம்ம பார்த்துருக்கோம். முன்னாடி பண்ண பைத்தன் கோடிங்கில் அதான் 72 நாள் ஆயிடுச்சு இல்லையா? அதில் ஏதோ இடத்துல நம்ம கண்டிப்பாக ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ஸில் வந்து நம்ம வந்து எப்படி ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறோம் பார்த்துருக்கோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படி கூப்பிடுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். இப்போது அதே மாதிரி தாங்க இது. ஓகே, டு கிரியேட் யுவர் ஓன் யூ ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் வந்து உங்கள் ஃபங்க்ஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, அந்த யூ ஃபங்க்ஷன் லைப்ரரியோட ஃப்ரம் பை FUNC open close parenthesis from Python FUNC na function from Python function open close parenthesis. இப்படி தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் உங்கள் யூ ஃபங்க்ஷனுக்கு. இந்த ஃப்ரம் பை ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது 3 ஆர்குமெண்ட்ஸ் எடுத்துக்கும். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஃபங்க்ஷன் நேம் எடுத்துக்கும், ஆடா சப்ட்ராக்டா, அது என்ன யூ ஃபங்க்ஷனோ அது ஃபஸ்ட் அது எடுத்துக்கும். அப்புறம் வந்து இன்புட், எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்புட்ஸ் இருக்குது, எவ்வளோ அவுட்புட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். ஸோ மொத்தம் 3 பேராமீட்டர். வழக்கம் போல் ஒரு கோடை போட்டு பார்த்துருவோமா? இப்போது இந்த கோடு இருக்குங்க, இந்த கோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெக்சரை பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் இம்போர்ட் NumPy as MP வந்து இப்போ பை டிஃபால்ட்டாக தெரியும். இந்த டெஃபினேஷன் ஆஃப் மை ஆடு எக்ஸ் கமா ஒய் ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் ஒய், இங்கே ஒரு அடிஷன் இருக்குது. இதுதான ஃபங்க்ஷனு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மை ஆடை வந்து யூ ஃபங்க்ஷனாக மாற்றுறேன். ஓகே, NPy இந்த NumPyலேருந்து ஃப்ரம் பை ஃபங்க்ஷன் மை ஆட் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். இந்த மை ஆட் 2,1, அதாவது மை ஆட் தான் ஃபங்க்ஷன் நேமு. இந்த 2 வந்து 2 இன்புட்டு 1 அவுட்புட்டு. ஸோ இதான் ஒரு இன்புட்டு 1 அவுட்புட். இந்த மை ஆடுக்கு 2 அரே ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது ஒரு அரே, இது இன்னொரு அரே, எனக்கு வந்து ஒரு அவுட்புட் கொடுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் வந்து இந்த இடத்துல இன்புட்ஸ், இந்த நம்பர் ஆஃப் இன்புட் அரேஸ், இந்த அவுட்புட்ஸ் இதுதான் வந்து இங்கே. அதுதான் நான் பண்ணுறேன். 2 இது ஒரு அவுட்புட் கொடுன்னு சொல்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து மை ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், 1 + 5 6, 2 + 6 8, 3 + 7 10, 8 + 4 12. 2 இன்புட் ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு ஒரு அவுட்புட் ஃபங்க்ஷனாக கொடுக்குறது. சரியா? இதுதான் வந்து அங்கே விஷயம். சரியா? இதுதான் நான் இங்கே சொல்லியிருந்தேன், இதான் அங்கே ஒரு விஷயம். சரியா? இதுதான் யூ ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து யூ ஃபங்க்ஷனாக சொல்லி செக் பண்ணது நம்ம என்ன பண்ணலாம், இது வந்து நமக்கே தெரியுங்க. இப்போ பாருங்களேன், இது ஒரு எடுக்கேன் பாருங்க, இது எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். import NumPy as MP. இப்போ இந்த print வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த டைப் MP இருக்குது பார்த்தீங்களா, இந்த டைப் ஆஃப் இந்த np.add. ஸோ இந்த ஆடை தான் நான் பார்க்குறேன். இந்த ஆடு வந்து உங்களுக்கு வந்து யூ ஃபங்க்ஷனான்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இப்போ நான் அது பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ், இதோட கிளாஸ் வந்து NumPy ஆஃப் யூ ஃபங்க்ஷன் இது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ இது வந்து நமக்கு ஒரு இண்டிகேஷன் தட் இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சில சமயம் அது இல்லாமல் கூட இருக்கும். இப்போது இதுவே நீங்கள் எடுத்து பாருங்களேன், சில சமயம் இது இல்லாமல் கூட இருக்கும். இதை வந்து இந்த கன்காட்டினேட், இப்போ இது இல்லாட்டி அது கொடுக்காது. இது வந்து ஜஸ்ட் நார்மல் ஃபங்க்ஷன். இது வந்து யூ ஃபங்க்ஷன் கிடையாது, நார்மல் ஃபங்க்ஷன். நம்ம தேவையில்லாமல் அதுக்கிட்ட வளரோன்னு வச்சுக்கோங்களேன், பிளா 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 அப்படின்னு சொல்லி வளரோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு எரரை கொடுக்க போகுது. இப்போ பாருங்களேன், இந்த பிளா பிளா பிளான்னு என்னங்க, சும்மா பேசும்போது பிளா பிளான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லாத நான்சென்ஸு.
அதுதான் இங்கே இந்த blah blahன்னு சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒரு எரர். இந்த மாதிரி கிடையவே கிடையாது, ஃபங்க்ஷன்லேயும் கிடையாது, யூ ஃபங்க்ஷன்லையும் கிடையாது. ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் குழப்பிட்டீங்க. இப்போ இங்கே ஹேஸ் நோ ஆட்ரிபியூட். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து செக் பண்ணுவீங்க. சரியா? இப்போது நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனை டெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து ஒரு ஏலியஸ் கூட போடலாம். சரியா? அந்த ஏலியஸ் வந்து எப்படி போடலாம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்து பழகப்பட்ட கோடை ஒன்று எடுப்போம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், அந்த கோடை படிப்போம். இம்போர்ட் NumPy as NumPy as MP, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும், பண்ணியாச்சு. if type, இந்த if then else loop, if type இந்த np.add equals mp.u function, இதுதான் நம்ம இங்கே பண்ணோம். இது u function சொல்லிட்டு இந்த add வந்து u function இருந்தால் print add is a u function, else print add is not a u function. சரியா? அதாவது இது u ஃபங்க்ஷனாக இருந்தால் எனக்கு அது பிரிண்ட் பண்ணு, இல்லாட்டி வேண்டாம். நேற்று அந்த ட்ரிகர் பற்றி பேசணும் பற்றில, வெக்டரைசேஷன் ட்ரிகர்னு சொல்லிட்டு அதே தான் இங்கே வந்து ஐட்டரேஷனில் கொடுக்குறோம். இப்போ இது கண்டிப்பாக அது யூ ஃபங்க்ஷன் எதுக்குமே ப்ரூவ் பண்ணியாச்சு. அப்போ என்ன இது பண்ணோம், இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணோம். ஆட் இஸ் அ யூ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணோம். பாருங்கள், அவ்வளோதான் விஷயம், பண்ணிச்சா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, யூ ஃபங்க்ஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகே, போன வீடியோ வந்து இன்ட்ரடக்ஷன், இந்த வீடியோ வந்து எப்படி கிரியேட் பண்ணு சொல்லிட்டு, அடுத்த வீடியோவில் இல்லை இருக்க ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டு பார்ப்போம். அரித்மெட்டிக்கு, டிவிஷன்ஸு, சப்ட்ராக்ஷன் சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு ஒரு துணியாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.